திமுகவுக்கு பாய்சன், அதிமுகவுக்கு பாயாசம். தமிழகத்துல பாஜகவோட வியூகம் என்ன அப்படிங்கறத விரிவா இந்த தேர்தல் 361 டிகிரி நிகழ்ச்சியில நாம பார்க்க போறோம். வாங்க பகுதிக்குள்ள போகலாம். தமிழகத்துல சில இடங்களிலாவது வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு முனைப்பு காட்டிட்டு வருது பாஜக. அதற்கு முதல் படியா சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணியை அமைக்கணும் அப்படின்னு திட்டமிட்டாங்க. ஆனா அதிமுகவோ தங்களோட கட்சி தலைவர்களை இழிவா பாஜக பேசிருச்சு அப்படின்னு சொல்லி கூட்டணியில இருந்து வெளியேறினாங்க. ஆனா அப்பவுமே மனம் தளராம பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரான ஜி.கே. வாசனை தூதனுப்பி அதிமுகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வர முயற்சிகள்ல மேற்கொண்டாங்க. ஆனா அது பலனளிக்கல. அதன் அடுத்த கட்ட நகர்வாதான் அதிமுகவுல இருக்கிற முக்கியமான தலைவர்களை பாஜகவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு தீவிர முயற்சியில இறங்கி அதை செயலாற்றிட்டும் வர்றாங்க. பாஜகவின் ஆள் சேர்ப்பு முதல் முயற்சி கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி டெல்லியில தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் தலைமையில கோவை, கரூர், காங்கேயம் ஆகிய பகுதிகளில் இருக்கிற அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 14 பேர் பாஜகவுல இணைஞ்சாங்க. ஆனா இவங்க எல்லாமே ஃபீல்ட் அவுட் ஆனவங்க, இவங்க பாஜகவுல இணையறதுனால எந்த பலனும் இல்லை அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்பட்டுச்சு. எப்படி மற்ற மாநிலங்கள்ல மாற்று கட்சியை சேர்ந்தவங்களை பாஜகவுல இணைச்சு தங்களை வலிமை மிக்க ஒரு கட்சியா காட்டிக்கொள்ள பாஜக திட்டமிடுமோ அதே மாதிரியான ஒரு திட்டத்தை தான் தமிழகத்திலையும் செய்ய அவங்க முயற்சிகளை மேற்கொண்டாங்க. ஆனா அது பலனளிக்கல. ஏன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஃபீல்ட் அவுட் ஆன உறுப்பினர்கள் பாஜகவுல சேர்றதுனால பாஜகவுக்கும் பலன் இல்லை, அதிமுகவுக்கும் பலன் இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. இதனால அவங்களோட ஆள் சேர்ப்பு வியூகம் அப்படிங்கிறது தவிடுபொடியாச்சு. பாஜக ஆள் சேர்ப்பு 2ஆம் முயற்சி. தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை என் மக்கள் அப்படிங்கிற யாத்திரையை நடத்திட்டு வந்தாரு. அதோட நிறைவு விழா பல்லடத்துல நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்துல பிரதமர் மோடி அவங்களும் பங்கேற்றாங்க. இது பாஜக மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா அதிமுகவுல இருக்கிற சில முக்கியமான எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே பாஜகவுல இணைய போறாங்க அப்படின்னு தகவல் சொல்லப்பட்டுச்சு. குறிப்பா 26ஆம் தேதி பல்லடத்துல தனியார் ஹோட்டல்ல இதுக்கு பிரத்யேகமான ஒரு நிகழ்ச்சியை தயார்படுத்தி இருந்தாங்க பாஜக. ஆனா இறுதி வர பாஜகவுல சேர யாருமே வராததுனால அந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டுச்சு. இப்படியா தமிழகத்தை பொறுத்த வரையிலும் பாஜகவோட இந்த ஆள் சேர்ப்பு ஸ்டண்ட் அப்படிங்கிறது தோல்வியை தான் தழுவி இருக்கு. திமுக மீது நேரடி விமர்சனம். தமிழகத்துல இந்த ஆண்டு தொடங்குனது முதலே பலமுறை பிரதமர் மோடி வருகை தந்திருக்காரு. இது டார்கெட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா டார்கெட் திமுகன்னு சொல்ற அளவுக்கு திமுக மேல பல விமர்சனங்களை அள்ளி வீசி இருந்தாரு பிரதமர் மோடி அவங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திமுகவை குடும்ப கட்சி அப்படின்னும், மத்திய ஆட்சியில கொண்டு வர்ற திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுற கட்சி அப்படின்னும், மாநில மக்கள் மீது எந்த அக்கறையுமே இல்லாது தங்களோட குடும்ப நலனுக்காக மட்டுமே செயலாற்றிட்டு வர்ற ஒரு கட்சி அப்படின்னு பல விமர்சனங்களை முன் வச்சாரு. அது மட்டும் இல்லாம மேடையில இருக்கும் திமுக நிர்வாகிகளை புறக்கணிக்கும் நிகழ்வுகளையும் மேற்கொண்டாரு. குறிப்பா சொல்லணும்னா தூத்துக்குடியில குலசேகரப்பட்டின ராக்கெட் ஏவுதள திறப்பு விழால பங்கேற்றிருந்தாரு பிரதமர் மோடி. அதுல மேடையில இருந்த எம்பி கனிமொழி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவங்களோட பேரை சொல்லாமையே தவிர்த்துட்டு போனாரு. இப்படியா தமிழகத்தை பொறுத்த வரையிலும் இரட்டை குழல் துப்பாக்கி போல பிரதான திராவிட கட்சிகளை எதிர்த்து களமாடிட்டு இருக்கு பாஜக. தமிழகத்துல பாஜகவோட கிளியர் கட் வியூகம் என்ன? திமுகவை பொறுத்த வரையிலும் அவங்க மேல வெளிப்படையான விமர்சனத்தை முன் வச்சு களமாடிட்டு இருக்கு பாஜக. அதே நேரம் அதிமுகவை பார்த்தா அங்க சில உள்ளடி வேலைகளை செய்யறாங்க. குறிப்பா அதிமுகவை சேர்ந்த பிரமுகர்களை பாஜகவுக்குள்ள இணைச்சு அதுக்கான வியூகங்களை வகுத்துட்டு வர்றாங்க. சமீபத்துல மயிலாப்பூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா இருந்த ராஜலட்சுமி பாஜகவுல இணைஞ்சிருக்காங்க. அப்போ இணைஞ்சவங்க ஜெயலலிதா இருக்கும் போது கட்சி ஒரு பாதையில இருந்துச்சு, ஆனா ஜெயலலிதாவோட மறைவுக்கு பின் கட்சி வேறு விதமா மாறிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சு பாஜகவுல இணைஞ்சதா சொல்லி இருந்தாங்க. இப்படியா பாஜக அதிமுக பிரமுகர்களை தங்கள் கட்சிக்குள்ள இழுக்கணும் அப்படின்னு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. இப்படி பாஜகவுல அதிமுக பிரமுகர்களை இணைப்பதன் மூலமா அவங்க சொல்ல வரும் செய்தி என்ன? அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுகவோட பலம் இங்க தமிழகத்துல குறைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதனால அதிமுகவுல இருக்கும் முக்கியமான தலைவர்களை பாஜகக்குள்ள கொண்டு வரதன் நோக்கமா அதிமுகவுக்கு மாற்றா தமிழகத்துல பாஜகவால இருக்க முடியும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இதனாலதான் பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வருகை தரும் போதெல்லாமே
அதிமுகவோட முன்னாள் தலைவர்களா இருக்கிற எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்தும் பேசுறாரு. அதே போல பாஜக, அதிமுக இடையான ஒற்றுமையும் இங்க காரணமா சொல்லப்படுது. குறிப்பா இந்த இரு கட்சிகளுமே கொங்கு பகுதியில சற்றே பலம் வாய்ந்த கட்சிகளா தான் இருக்காங்க. இதனால அதிமுகவோட அந்த கொங்கு பலத்தை தன்னகத்தை கொண்டு வரணும்னு பாஜக தீவிரமா திட்டமிடுது. அதனாலதான் கொங்கு பகுதிகளில் பாஜகவோட பொதுக்கூட்டத்தை நடத்த திட்டமிடுறாங்க. மேலும் கொங்கு பகுதியில இருக்கும் அதிமுக தலைவர்களை தான் பாஜகவுக்குள்ள இழுக்கிறதுக்கான வேலைகள்லயும் அவங்க ஈடுபடுறாங்க அப்படிங்கறத நம்ம உற்று நோக்கணும். தமிழகத்துல வெற்றி பெற திராவிட கட்சிகளுக்கு எதிராக அரசியல் செய்தால் மட்டுமே போதாது, திராவிட கட்சியாகவே மாறணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தான் பாஜக தொடர்ந்து அதிமுக தலைவர்களை தங்கள் கட்சிக்குள்ள கொண்டு வர தீவிர முயற்சியில ஈடுபடுறாங்க. இப்படி ஒரு வியூகத்தை அதிமுகவுக்கு எதிராக கையாளுறாங்க. மற்றொரு வியூகமா திமுகவுக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்யறாங்க. இதன் வாயிலா ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவுக்கு மாற்றா ஒரு கட்சி தேவை அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு தோன்றலாம் அப்படிங்கிற அடிப்படையில இப்படி ஒரு வியூகத்தை பாஜக கையாளுது. இப்படியாக இருவேறு வியூகங்களை தமிழகத்துல பாஜக கையாண்டு வருது. ஆனா இது எந்த வகையில அவங்களுக்கு எப்படியான பலன் தரும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நன்றி. நான் நிவேதா, தனிமொழி.